இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மூடா கட்சியின் முன்னாள் தலைவர் ஷேட் சாடிக் விடுதலை. மூடா கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஷேட் சாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மான் லஞ்சம் மற்றும் சட்டவிரோத பணமாற்று குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஷேட் சாடிக்கின் மேல்முறையீட்டை விசாரணை செய்த புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் அவருக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்வதாக இன்று காலையில் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதன் மூலம் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினரான ஷேட் சாடிக்கிற்கு எதிரான கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் விதித்த 7 ஆண்டு சிறை தண்டனை, 2 பிரம்படி தண்டனை மற்றும் 1 கோடி ரிங்கிட் அபராதம் மீதான தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற விசாரணையில் ஷேட் சாடிக் எதிர்வாதம் செய்ய அழைக்கப்படாமலேயே விடுதலை செய்யப்பட்டு இருக்க வேண்டும் என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி நோர்டின் படாருடின் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். ஷேட் சாடிக்கிற்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள லஞ்சம், சட்டவிரோத பணமாற்றம், நேர்மையற்ற செயல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் போதுமான ஆதாரங்களை நிரூபிக்க ப்ராசிக்யூஷன் தரப்பு தவறிவிட்டதாக நீதிபதி நோர்டின் தமது தீர்ப்பில் குறிப்பிட்டார். இத்தகைய குற்றங்களில் அந்த 3 MP உடந்தையாக இருந்துள்ளார் என்பதற்கு போதுமான தெளிவும் ஆதாரமும் இல்லை என்று நீதிபதி நோர்டின் தமது தீர்ப்பில் வர்ணித்தார். தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF-இலிருந்து ஒரு பகுதி நிதியை மீட்டு மருத்துவ காப்புறுதிக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்படும் யோசனையானது சம்பந்தப்பட்ட சந்தாதாரரின் நீடித்த வாழ்வியல் நிதி வளத்தை பாதிக்க செய்துவிடும் என்று நிதி ஆலோசகர்கள் கருத்துரைத்துள்ளனர். EPF 2வது கணக்கிலிருந்து குறிப்பிட்ட தொகையை மீட்டு மருத்துவ காப்புறுதிக்கு பயன்படுத்துவது நல்ல யோசனையே. ஆனால் அத்தகைய காப்புறுதி காப்பீட்டு பாலிசியை பெறுவதற்கு EPF பணத்திலிருந்துதான் கை வைக்க வேண்டுமா என்பது குறித்து பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று நிதி ஆலோசகரான ராஜேந்திரன் வைரவன் கூறுகிறார். EPF என்பது அந்திம கால பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் சேமிப்பு பணமாகும். அதன் நோக்கமும் இலக்கும் பிறர் தயவின்றி ஒருவரை அந்திமகால பணத்தை செம்மையுற வழிநடத்துவதாகும். ஆனால் பிற நோக்கங்களுக்காக EPF பணம் கை வைக்கப்படுமானால் அவர்களின் அந்திம வாழ்க்கையில் நிதிவளம் போதுமானதாக இருக்காது. அது அவர்களை சிரமத்தில் ஆழ்த்தும் என்று ராஜேந்திரன் ஆலோசனை கூறுகிறார். சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் செய்தியைப் போல் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு எதிரான போலீஸ் புகார் விசாரிக்கப்படும் வரை அவர் எந்தவொரு மேல்முறையீடு தொடர்புடைய விண்ணப்பங்களை விசாரிக்கக்கூடாது. மாறாக விசாரணை முடியும் வரை அவர் விலகி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த நீதிபதியின் நன்னடத்தை தொடர்பில் அளிக்கப்பட்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து செக்ரட்டரியட் எனப்படும் நீதி பரிபாலன அரண்காப்பு அமைப்பு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. நீதி பரிபாலனத்துறையின் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையை அந்த நீதிபதி மதிக்க தவறிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை உலக அளவில் படுவீழ்ச்சி கண்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் மோதல் மற்றும் போர் நிறுத்தம் ஆகியவற்றின் எதிரொலியாக தங்கத்தின் விலை சரிவு கண்டுள்ளதாக ராய்ட்டர் கூறுகிறது. கடந்த ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து தங்கத்தின் விலை இறங்குமுகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி கவிழ்ந்ததில் ஆடவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3 மணியளவில் கில்லான் தமான்சி லியோங்கில் நிகழ்ந்தது. காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட 20 வயது மதிக்கத்தக்க இளைஞரின் உடலை மீட்பதற்கு பிரத்யேக சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். கொலக்கில்லானை சேர்ந்த தீயணைப்பு மீட்புப் படையினர் இந்த மீட்புப் பணியில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். தனக்கு வாழ்க்கை துணையாக வரப்போவதாக ஆடவர் ஒருவரின் நம்பகத்தன்மை வார்த்தையை நம்பி மாது ஒருவர் தனது வாழ்நாள் சேமிப்பான 2,40,000 ரிங்கிட்டை இழந்ததாக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாது லவ் ஸ்கேம் மோசடியில் சிக்கி
தனது சேமிப்பு பணத்தை இழந்து இருப்பதாக மலேசிய அனைத்துலக மனிதநேய அமைப்பின் தலைமை செயலாளர் டத்தோ ஹிசாமுடின் ஹசீம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஆடவரின் ரசிக்கத்தக்க வார்த்தைகளை நம்பிய அந்த மாது அவர் கேட்ட உதவிக்கு பணத்தை தந்தது மூலம் மோசம் போனதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று டத்தோ ஹிசாமுடின் குறிப்பிட்டார். முகாம் அமைப்பதற்கான சாதனங்களை வாங்குவதற்கு தனக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அந்த ஆடவர் கூறியுள்ளார். தனக்கு வாழ்வு கொடுக்க முன்வந்த அந்த நெஞ்சத்திற்கு உதவிட வேண்டும் என்ற நோக்கில் அந்த பெண் தனது வாழ்நாள் சேமிப்பு பணத்தை வழங்கிய நிலையில் இறுதியில் அவரை தொடர்பு கொள்ள முடியாத துர்பாக்கியத்திற்கு ஆளாகியுள்ளார் என்று போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப் அறிவிப்பை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மறுத்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலுடனான சண்டையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் அறிவித்துள்ளது. முதலில் போர் நிறுத்தம் இல்லை என்று கூறிய ஈரான் தற்போது போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.